பரமனின் இயேசுவை பாவியை மீட்க வந்த பரிசுத்த தேவனை பாடுவேன் நான். பரமனின் இயேசுவை பாவியை மீட்க வந்த பரிசுத்த தேவனை பரலோகம் களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டாட, பரலோகம் களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டாட பாடிடுவேன் நான் என்னாலும் இயேசுவை பாடிடுவேன் நான் என்னாலும் இயேசுவை பாடுவேன் நான். பரமனின் இயேசுவை பாவியை மீட்க வந்த பரிசுத்த தேவனை மனிதர்கள் வெறுத்தென்னை ஒதுக்கையிலே மனம் நொந்து நான் அழுது தவிக்கையிலே, மனிதர் வெறுத்தென்னை ஒதுக்கையிலே மனம் நொந்து நான் அழுது தவிக்கையிலே, மரணமதை நெருங்கும் நேரம் மாதேவன் என்னை அழைத்தாரே என் இயேசு மறுரூப வாழ்வழித்தாரே. மாதேவன் என்னை அழைத்தாரே என் இயேசு மறுரூப வாழ்வழித்தாரே. பாடுவேன் நான் பரமனின் இயேசுவை பாவியை மீட்க வந்த பரிசுத்த தேவனை. பாவத்தில் நான் விழுந்து பரிதவித்து பாதுகாப்பு யாருமின்றி தவிக்கையிலே, பாவத்தில் நான் உணர்ந்து பரிதவித்து பாதுகாப்போர் யாருமின்றி துடிக்கையிலே, பரிசுத்த இரத்தத்தாலே கழுவி என்னை மாதேவன் என்னை எடுத்தாரே என் இயேசு மறுரூப வாழ்வழித்தாரே. மாதேவன் என்னை எடுத்தாரே என் இயேசு பரவச வாழ்வழித்தாரே. பாடுவேன் நான் பரமனின் இயேசுவை பாவியை மீட்க வந்த பரிசுத்த தேவனை பரலோகம் களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டாட, பரலோகம் களி கூர்ந்து மகிழ்ந்து கொண்டாட பாடிடுவேன் நான் என்னாலும் இயேசுவை பாடிடுவேன் நான் என்னாலும் இயேசுவை பாடுவேன் நான். பரமனின் இயேசுவை பாவியை மீட்க வந்த பரிசுத்த தேவனை. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற எங்கள் பரமபிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உடைய சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறேன். உடைய பிரசன்னம் இடம் முழுவதும் கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நேரத்தில் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்கத்தக்க ஈரங்களுக்கு பலம் தர போறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை பேசுகிற அடியினையும் கேட்கிற ஒவ்வொருவரும் ரத்த கொட்டைகளை மறைகிறோம். இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா எதிர்வல்லமைகளும் இயேசுவின் நாமத்திலே நாங்கள் நிர்மூலமாக்குறோம். கர்த்தர் தாமே கூட நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். செய்திக்கு ஆதாரமாக உபாகமம் 10ஆம் அதிகாரம் 12, 13 ஆகிய 2 வசனங்களை வாசிப்போம். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்ப என்னுடைய செய்தியின் தலைப்பு கர்த்தர் என்னத்தை கேட்கிறார். என்னத்தை கேட்கிறார் கர்த்தர் நம்மிடத்திலே? அதாவது தேவன் எங்களிடத்தில் எதை கேட்கிறார்? எங்களிடத்திலிருந்து ஏதாவது அவருக்கு பணிவுடை எதிர்பார்க்கிறாரா? கடவுள் அப்படி அல்ல. வேதம் அப்போஸ்தலர் நடவடிக்கையை நாங்கள் பார்க்கும் பொழுது அவர் மனிதர் கைகளினாலே பணிவுடை கொள்ளுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு உலகத்திலே மனிதர்கள் அதாவது தவறான நம்பிக்கையிலே கடவுள் என்ற பெயரிலே அனைவிதமான காரியங்களை செய்கிறதை நாங்கள் காண்கின்றோம். ஆனால் தேவன் மனிதர் கைகளினாலே பணிவுடை கொள்ளாத தேவன்,
உலகத்தில் உண்டான யாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். அவர் சர்வ சிருஷ்டிகர், சர்வ வல்லமுள்ள தேவன். அந்த தேவன் அவர் ஒரு பெரிய தேவன். அந்த தேவனை பற்றி அதாவது பைபிள் விவரித்து சொல்லுவதை நாங்கள் அறியும் பொழுது அந்த தேவன் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன், மனிதர் ஒருவராலும் கண்டிராதவர். அவர் உயர்ந்த தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் அன்று இஸ்ரவேல் ஜனங்கள், இப்பொழுதும் இஸ்ரவேலேகள் என்று சொன்னால் அவர் தமக்கொண்ட ஒரு ஜனக்கூட்டத்தை ஏற்படுத்தினார். இன்றைக்கு இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எனவே நாங்கள் எங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், உங்களிடத்தை நான் என்னத்தை கேட்கிறேன், என்னத்தை கர்த்தர் உங்களிடத்திலே கேட்கிறார். எங்களுடைய பொன்னையோ பொருளையோ எங்களுடைய சொத்துக்களையோ அல்லது எங்களுடைய இதையோ ஏதாவது அவருக்கு செய்யணும் அவர் எதிர்பார்க்கல. கடவுள் அதுவும் பாருங்க, ஆண்டவர் சொல்றார் அதாவது இப்பொழுது இஸ்ரவேலே தேவனாய் கர்த்தருக்கு முதலாவது பயந்து கர்த்தருக்கு பயப்படும், அடுத்தது இரண்டாவது அவருடைய வழிகளிலே நடந்து, மூன்றாவது அவரிடத்தில் அன்பு கூர்ந்து, நாலாவது அவரை சேவித்து, ஐந்தாவதாக கற்பனைகள் இதழை கைக்கொள்ளும்படி. இதை தவிர வேறு என்ன? அதாவது இன்று நான் உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளை அவருடைய கட்டளை உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறே இதை கர்த்தர் உள்ளத்தில் கேட்கிறார். உனக்கு நன்மை உண்டாகும்படி, மனிதர்களாகிய நமக்கு நன்மை உண்டாகத்தான் கர்த்தர் கட்டளைகளை வைத்திருக்கிறார். நல்லதுக்கு தான் மனிதர் இப்போ நாடு சட்டத்தை எதிர்கொள்வது மனிதரை பாதுகாப்பதற்கு. கடவுள் எதற்கு கற்பனை கட்டளை கொடுக்கிறார்? மனிதனுக்கு நல்லதுக்காகத்தான் கொடுக்கிறார். அப்போ எங்களுக்கு நன்மையாக இருக்க வேண்டும் சொன்னால் இன்றைக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்றால், அதாவது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார் என்று 128வது சங்கீதத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் அழகாக எழுதப்பட்டிருக்கின்றது. அப்ப ஆண்டவர் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக நம்முடைய ஜனத்தை இந்த பூமியிலே வைத்திருக்கும் பொழுது, இன்றைக்கு தேவ ஜனங்கள் கர்த்தரை முதலாவது நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை நாங்கள் பார்ப்போம். முதலாவது குறிப்பாக கர்த்தருக்கு பயந்து அப்படின்னு சொன்னால், அதாவது ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு குறைந்து போகிறது, அதாவது அற்று போகிறதை நாங்கள் காணுகின்றோம். தேவ பயம் இல்லாத நிலையிலே மனிதர்கள் வாழுகிறதை நாங்கள் காணுகின்றோம். நம்முடைய தேவன் அவர் அதாவது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி மீது உலாவிக் கொண்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், ரோட்ல ஒரு கமரா போட்டிருந்தால் இந்த கமராவுக்கு பயந்து என்ன செய்வோம்? நாங்கள் அது படம் பிடித்து விடும் என்ற பயத்திலே நாங்கள் அதுக்கு கவனமாக நடந்து கொள்வோம். ஆனால் கர்த்தருடைய கண்கள் பூமி மீது உலாவிக் கொண்டிருக்கிறது. காண்கின்றது நல்லோரையும் தீயோரையும் அது நோக்கி பார்க்கிறது என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்ப நம்முடைய தேவன் அவர் அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா. வெளியரங்கமாய் பலன் அளிப்பார், ஆனால் அந்தரங்கத்திலே பார்க்கிற பிதா. அப்ப இந்த அறிவு மனிதர்களுக்கு இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் தேவன் இருக்கிறார். நான் தேவனுக்கு பயந்து என்னுடைய வேலை தலைமா இருந்தாலும் எந்த இடத்திலும் நாங்கள் கர்த்தருக்கு பயந்துதான் இதை செய்கிறோம். அப்ப நான் வேலை செய்வது என்னுடைய முதலாளிக்கு பயந்து அல்ல, நான் கர்த்தருக்கு பயந்து வேலை செய்கிறேன். அடுத்து நான் பாவத்துக்கு உடன்பட்டு போகாதது நான் மனிதர்களுக்கு பயந்து அல்ல, தேவனுக்கு பயந்து நான் அந்த பாவத்துக்கு உடன்பட்டு போகாமல் இருக்கின்றேன். தவறான ஆலோசனைக்கு நான் ஒத்து போகாமல் இருக்கிறேன். காரணம் என்ன? கடவுளுக்கு நான் பயப்படுறபடினா நான் இதுக்கு இதான் இருக்கிறேன். அப்ப அதைத்தான் வேதம் நீதிமொழிகளிலே சொல்லப்படுகிறது. இலகுவான முறையிலே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்றால் என்ன என்று சொன்னால், நீதிமொழிகள் 8:13 நீங்கள் வாசித்து பார்த்தால், வெறுக்கிறேன். அவ பாருங்கள், ஆண்டவருக்கு பயப்படும் பயம் என்றால் தீமையை வெறுப்பது. இப்ப இந்த உலகத்திலே 2 விதம், ஒன்று நன்மை, ஒன்று தீமை. தீமை செய்கிறவருடைய பெயரை பூமியில் அற்று போகப்பட்ட கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. அப்ப தீமை செய்கிற அப்படின்னு சொன்னால் அக்கிரமங்கள், அநீதிகள், பாவங்கள் செய்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அப்ப இதை தீயவன் என்று அழைக்கப்படுகிற இந்த பொல்லாமல் இந்த உலகத்தை கெடுத்து, அதாவது இந்த பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிய தேவகுமாரனாகி இயேசு வெளிப்பட்டார். அப்ப பிசாசு என்ன செய்கிறான்? மனிதர்களை பாவம் செய்ய தூண்டுகிறான், தீமை செய்ய தூண்டுகிறான், அக்கிரமம் செய்ய தூண்டுகிறார். அப்ப இவைகளை வெறுத்து, அதாவது தேவன் தீமை வெறுப்பதான் கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்ப அநியாயத்தையும் செய்து கொண்டு கடவுளுக்கு பயந்து ஏதாவது செலுத்தி கடவுளை நாங்கள் பாருங்கள், பலவிதமான நாங்கள் அதாவது மதங்களிலே ஜனங்கள் என்ன செய்வார்கள்? இப்ப ஒரு இடத்திலே ஒரு தவறான முறையிலே ஒரு குறிப்பிட்ட பணத்தை அவர்கள் ஆதாயம் செய்வதற்கு கடவுளுக்கு சொல்லுவார்கள், அதாவது பொருத்தனை பண்ணுவார்கள். இதிலே நான் இவ்வளவு கிடைத்தால்
இதிலே அதாவது இப்போ கடத்தல் பிஸ்னஸ் அப்படியான காரியங்கள் இருக்கிற பாருங்கள். அதாவது அரசாங்க சட்டத்துக்கு விரோதமாக வந்தால் தானே முன்னுக்கு வரலாம். அப்போ அப்படி சொல்லுவார்கள், கடவுளிடத்தில் வந்து அவர்கள் பொருத்தனை வைப்பார்கள். இதிலே எனக்கு இவ்வளவு லாபம் கிடைத்தால் அரைவாசி கடவுளுக்கு தருகிறேன் என்று சொல்லி. அப்படியான கடவுளில் நம்முடைய கடவுள் வந்து அவர் வந்து அதாவது மனிதன் வந்து தனக்கு முன்பதாக உண்மையாய் வாழ வேண்டும் விரும்புகிறார். அவருக்கு எதை கொடுத்து நாங்கள் திருப்திப்படுத்த முடியாது. இன்றைக்கு லஞ்சம் கொடுப்பது மனிதர்களை வேண்டுமென்றால் பிரியப்படுத்தலாம், ஆனால் கடவுளுக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. அவர் வந்து உண்மையைத்தான் விரும்புகிறார், நேர்மையைத்தான் விரும்புகிறார். அப்போ அந்த ஆண்டவர் வந்து அவருக்கு பயந்து நடக்கணும்னு விரும்புகிறார். அப்போ எங்களுக்கு சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் இப்போ நாங்கள் பெரிய பெரிய காரியத்திலே கடவுளுக்கு பயந்து நடக்கலாம். சின்ன காரியத்திலும் கடவுளை என்னை காண்கின்றார், இதுக்கு நான் ஒத்து போக முடியாது, ஏனென்றால் ஆண்டவரிலே பிரியப்படுவதில்லை. அப்போ நான் கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதன் என்ற உணர்வோடு நாங்கள் வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயம் தீமை வருவது என்று பார்க்கின்றோம். அப்போ நாங்கள் உலகத்திலே வேதம் சொல்ற சங்கீதம் 33:8-9 வாசிக்கும் பொழுது வாசிக்கலாம். பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. பூமி எல்லாம் உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. ஏனென்றால் 2வது வசனம் சொல்கிறது, அவர் சொல்லாகும் அவர் கல்லடை நிற்கும். அவர்தான் தேவன். அவர் சொன்னால் சொன்னதான், சொல்லாகும் கல்லடை நிற்கும். பானம் உண்டாகணும் சொன்னால் அது உண்டாயிற்று. அப்ப தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொல்லாகும் அவர் கல்லடை நிற்கும். எனவே ஜனங்கள் கடவுளுக்கு பயப்பட வேண்டும். அப்ப இன்றைக்கு பூமியில் உள்ள குடிகள் எல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்றது தேவனுடைய வேதம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்று சொன்னால் ஜனங்களுக்கு அது வந்து இந்த உலகத்திலே இருக்கிற குடிகள் யார் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்கள். இன்றைக்கு கடவுள் பயமற்ற ஒரு தேசத்திலே நாங்கள் வாழுகிறோம். கிறிஸ்தவ தேசம் தான். ஆனால் கடவுள் பயம் அற்ற குறைந்து போன அதாவது மக்கள் தொகையிலே நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையாக நாங்கள் கடவுளுக்கு பயந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்திலே உள்ள குடிகள் கர்த்தருக்கு பயப்பட்டு நடந்தால் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே பிரச்சனைகள் இல்லை. ஆனால் கடவுளுக்கு பயப்பாமல் மனிதன் தன்னுடைய வழியிலே செல்லுகிறபடினால் தான் பிரச்சனைகள் அதிகம். எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது எல்லாம் கடவுளுக்கு பயந்து நடக்கணும். அடுத்ததாக கடவுளுக்கு பயந்து நடப்பதுமாக அவர்கள் வழி வைத்திருக்கிறார். இப்ப அந்த வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும். அவர் வழிகளில் நடந்து என்று சொல்லப்படுகிறது. ஏசியா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் வாசிக்கலாம். 55:7-9 வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் அவனை மனதுருக்குவார், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவுள், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெற்றிருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்கிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆமாம், பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் வந்து அவருடைய வழிகளிலே நடத்த என்று சொன்னால், ஆண்டவருடைய வழிகள் வந்து என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு முதல் வசனம் சொல்வது, துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவுள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப துன்மார்க்கர் என்று சொல்லும் பொழுது கடவுளை அறியாதவர்கள் துன்மார்க்கர். அக்கிரமக்காரர் என்று சொல்லும் பொழுது பாருங்கள், அது கடவுளை அறிந்திருக்கலாம், ஆனால் அக்கிரம சிந்தையிலே நடக்கலாம். ஏனென்றால் இயேசு நம்முடைய வருகையிலே ஒரு கூட்ட ஜனம் வந்து, அதாவது ஆண்டவரே நாமத்திலே பிசாசுகளை துரத்தினோம், அதெல்லாம் செய்தோம், இதெல்லாம் செய்வோம்னா ஆண்டவர் அந்த இடத்துல சொல்கிறார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று. அப்ப இன்றைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ளே அக்கிரமம் செய்கிறவர்கள் அதிகமாக காணப்படுகிறார்கள். எனவே இயேசு வருகையில அந்த வேறு பிரிக்க அவெல்லாம் இயேசு நாமத்திலான எல்லாம் செய்கிறோம் என்று செய்து கொண்டு வாழலாம். ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்திலே சொல்லுவார், நான் அறியேன் அக்கிரம செய்கைக்காரர். அப்ப கிரமம் ஒன்று இருக்கிறது, அதற்கு விரோதமானது அக்கிரமம். ஆண்டவர் கிரமமாய்த்தான். ஆண்டவருடைய ஊழியம் என்றாலும் ஆண்டவர் வந்து ஒரு ஒழுங்கு கிரமம் வைத்திருக்கிறார். அதாவது பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவரை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாட்களிலே அநேகர் வருவார்களாம். அப்ப அவர்களுக்கு ஆண்டவர் சொல்ல போகிற பதில் அக்கிரம செய்கைக்காரர். ஆனால் இன்றைக்கு கிருபை நாட்களிலே இது கர்த்தரை தேடத்தக்க சமயம். அதாவது 5வது வசனம் சொல்றது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்ப இன்றைக்கு கூப்பிடக்கூடிய ஒரு கிருபை நாளிலே நிற்கிறோம், மனம் திரும்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே நிற்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் இழந்து விட்டால்
இன்னொரு சந்தர்ப்பங்களே கிடைப்பதில்லை. அப்ப கடைசி நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். கடவுளை தேடுகிற காலம், மனம் திரும்புகிற காலம், எங்களுடைய வழிகளை விட்டு கர்த்தருடைய வழிக்கு திரும்புகிற காலம். இந்த காலகட்டத்திலே கடவுளை திரும்பவில்லை என்றால் இனி ஒரு காலம் நமக்கு கிடைக்காது. எனவே இந்த நாட்களிலே நாங்கள் யோசித்து பார்த்து, அதாவது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், ஒவ்வொரு ஊழியக்காரனும், ஒவ்வொரு விசுவாசியும், அது யாராக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே திரும்புவதை தவிர வேறொன்றும் இல்லை. அப்படி திரும்பும் பொழுதுதான் ஆண்டவர் வந்து என்ன செய்வார்? கிரியை செய்வார். அப்ப இன்றைக்கு இந்த மனம் திரும்புகிற செய்தி அனைவருக்கு நல்ல செய்தியாக அமையாது. அவர்கள் மனம் திரும்புங்கள் என்று பிரசங்கித்தால் இன்றைக்கு அநேகர் அதற்கு விரோதமாக அவர்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த மாம்சம் எழும்பி நாங்கள் எதிரே திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பல்லை கடிப்பதை நாங்கள் ஸ்தேவானை பார்த்து பல்லை கடித்தது போல இன்றைக்கு அநேகர் இதை யார் கேட்கக்கூடிய இது கடினமான உபதேசம் என்று இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிற ஜனங்களாய் காணப்படும் பொழுது நீங்களும் பிரியமானவர்களே ஆண்டவருடைய வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. அப்ப மனுஷனுடைய வழிகள் எப்படி இருக்குமா? நீதிமொழிகள் 14:12 சொல்லுகிறது, வாசிக்கலாம். அப்ப மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற நிறைய வழி இருக்குது. ஆனா முடிவு என்ன? மரண வழிகள். மரணம் என்றால் என்ன? நரகத்துக்கு கொண்டு போய் விடுகிற வழி. அந்த வழிகளை போனால் நாங்கள் பரலோகம் போக முடியாது. இடுக்கமான பாதை, வழி நெருக்கம், அதனாலேதான் பரலோகம் போக முடியும். வருந்தி நுழைய நாங்கள் வேண்டுகிறோம். சிலுவை சுமந்து இயேசுவின் பின் சிரித்த முகமாய் செல்லுகிறோம். வாக்கம் செய்ய பாடல் எழுதுகிறார். இடுக்கமான வழியாய் நாங்கள் வருந்தித்தான் நாங்கள் நுழைய வேண்டும். ஆனால் சிலுவை சுமந்து இயேசுவை பின்தொடர்கிறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி அவருடைய வழிகளை எங்களுக்கு போதியும். அப்ப யாருக்கு அது கலக்கம் வரும் பாருங்கள். நீதிமொழிகள் 10:29 வாசிக்கும் பொழுது கலக்கம், அக்கிரமக்காரருக்கு அது கலக்கமாக இருக்கிறது. அப்ப உத்தமர்கள் என்றால் நேர்மையாக நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், அது அரணாக இருக்கிறவர்கள். ஆனால் அக்கிரமக்காரருக்கு கர்த்தருடைய வழி கலக்கமாக காணப்படுகிறது. ஆண்டவர் யாருக்கு வழியை தெரிவிப்பாராம்? சங்கீதம் 25:8-9 வரை வாசிக்கும் பொழுது அப்ப பாருங்கள், முதலாவது ஆண்டவர் செய்கிறார், பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கின்றார். அடுத்ததாக வசனத்திலே வருகிறோம், சாந்த குணம் உள்ளவர்களுக்கு. அப்ப முதலாவது நாங்கள் பாவியாயிருந்தோம், கர்த்தர் வழியை தெரிவித்தால் அதை கேட்டு மனம் திரும்பி நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய், அதாவது சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்ற அந்த பாக்கியம் உள்ளவர்களாக இந்த பட்டியலுக்குள்ளே நாங்கள் வரும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அப்ப பாருங்கள், ஆண்டவர் ஒரு ஆசிரியர்களாக இருந்தாலும் ஒரு சீசத்துவத்துக்குள்ளே வரும் பொழுதுதான் அங்கே அவர்களை உருவாக்க முடியும். அப்ப ஆண்டவர் தொடர்ந்து யாரை நடத்துவார்? மனம் போல பாவத்தை செய்து கொண்டு மனம் திரும்பாமல் வாழுகிற மனிதனை பிடித்து ஆண்டவர் போதித்துக் கொண்டிருக்க மாட்டார். ஆண்டவர் சாந்த குணம் உள்ளவர்களை அவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்ப அந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதாகாலங்களில் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தால் ஆண்டவருடைய சங்கீதத்திலே சொல்லப்படுகிறது, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என்னுடைய நல்ல தேவன், உம்முடைய நல்ல ஆவியனை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சொல்லி, அதாவது சங்கீதக்காரனை போல நாங்களும் ஆண்டவரிடத்திலே அனுதினமும் நாங்கள் மன்றாடும், உம்முடைய வழியில, உம்முடைய பாதையில, உந்தன் பாதையிலே நடத்தும். அவர் சங்கீதம் 23 சொல்லப்படுகிறது, அவர் தம்முடைய நாமத்தின் நிமித்தங்களை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். அப்ப நீதியின் பாதையிலே தான் ஜீவனும், அந்த பாதையிலே மரணம் இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்றால் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், நாங்கள் போனலும் மாறுபாடுமாய் நடந்தால் யாருடைய நாமம் தூசிக்கப்படும்? கடவுளுடைய நாமம் தான் தூசிக்கப்படும். இது எனவே ஆண்டவர் தம்முடைய நாமத்துக்காக எங்களை நீதியின் பாதையில் அவர் நடத்துகிறார். எனவே அவர் நல்ல மேய்ப்பராயிருக்கிறார். அந்த மேய்ச்சலுக்குள்ளே நாங்கள் அடங்கி நடக்கும் பொழுது, ஆண்டவருடைய வழிகளை நாங்கள் தெரிந்து அதிலே நடக்கும் பொழுது, அங்கே ஆண்டவர் சொல்றார், வழி இறுதி ஏசாயால சொல்லப்படுகிறது, அதாவது நீங்கள் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் பொழுது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்ற சத்தம் உங்கள் காதுகள் கேட்கும், உங்கள் போதகர்களை உங்கள் கண்கள் காணும். அப்ப இந்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? சபையிலே ஊழியக்காரர்களை வைத்து வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வழியை ஜனங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப நான் நீங்களும் இன்றைக்கு
அதாவது மனம் போன போக்கிலே என் வழி தனி வழி என்று நாங்கள் போக முடியாது. ஆண்டவர் நமக்கு வழியை வைத்திருக்கிறார். இந்த பாதையிலே போனால்தான் பரலோகம் போக முடியும். இயேசுதான் வழி, அவர்தான் நமக்கு வழிகாட்டுகிறவர். எனவே அந்த இறுக்கமான வழிதான் தேவன் எங்களுக்கு காட்டும் வழி. சங்கீதம் அதாவது 32:8-9 ஆகிய வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அப்ப பாருங்கள், ஆண்டவர் யாருக்கு ஞானனுக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்களை வைத்து ஆலோசனை சொல்வேன் என்று சொல்கிறார் என்றார். இந்த 32வது சங்கீதத்திலே நீங்கள் முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்படுகிறது. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, அவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அப்ப பாக்கியவான்கள் யார்? பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள். அப்ப மனம் திரும்பினவர்கள். அப்ப அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உனக்கு போதிப்பேன், நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், அறிவு புகட்டுவேன், பாதை காட்டுவேன், ஆலோசனை தருவேன் என்று சொல்லுகிறார். எனவே ஆனால் 9வது வசனத்தின்படி வாரினால் கட்டப்பட்டால் ஒழிய உங்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலும் ஒவ்வொரு கழுதையை போலும் இருக்க வேண்டாம். நம்ம மனிதர்கள் இப்படி முரட்டாட்டம் பண்ணி கொண்டால் ஆண்டவர் நடந்தபடி ஏற்கனவே நான் சொன்னது போல சார்ந்த குணம் உள்ளவர்களாக, அவருடைய மேய்ச்சலுக்கு அடங்கி நடக்கிறவர்களாக, கீழ்ப்படிவுள்ள ஒரு பிள்ளைகளாக, ஆண்டவருடைய அதாவது சத்தத்தை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு போதித்து நடத்த வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். அப்ப ஆண்டவருடைய வழியிலே நாங்கள் நடக்க வேண்டும். 3வது அவரிடத்தில் அன்பு கூர்ந்து என்று நாங்கள் பார்க்கிறோம். இந்த உபாகமம் புத்தகத்திலே சொல்லப்பட்ட வசனத்திலே அன்பு கூறுவது பாருங்கள். தேவன் அநேகர் ஆண்டவர் எங்களை ஆண்டவர் நேசித்த வண்ணமாகத்தான் இருக்கு. அதுல எந்தவித மாற்றம் இல்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அந்த அன்புள்ள தேவன் பட்சபாதம் இல்லாத தேவன். எனவே அவர் நம்மை நேசிக்கிறார். அவர் முன்பு நம்மை நேசித்தார். நாங்கள் அவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இன்றைக்கு தேவனை அதாவது நேசம் என்பது பிரியமானவர்களே, அந்த சிநேகம் என்பது ஆண்டவரோடு இருக்கிற உறவின் அடிப்படையில் இருக்கின்றது. உறவுக்கு அடிப்படை அன்பு என்று சொல்லப்படுகிறது. எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் தம்மோடு ஜனங்கள் உறவாட ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் அவரோடு உலாவி வந்தார், உறவாடினார்கள். அதே போல தேவன் அதைத்தான் விரும்புகிறார். அதற்காகத்தான் மனிதனை படைத்தார் ஆண்டவர். அப்ப ஆண்டவர் எல்லாவற்றை பார்க்கிலும் அவரோடு நாங்கள் உறவு வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது அனுதினமும் நாங்கள் அவரோடு நாங்கள் அதிகாலையிலே அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. புலம்பல் புத்தகத்தை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாறாத பேரன்பு என்று அழைக்கப்படுகிறது. அப்ப அந்த கிருபை, புது கிருபை எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை நாங்கள் அனுதினமும் தேட வேண்டும். அப்ப நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவரை நானுமே நேசிக்கின்றேன் என்று அவரை பார்த்து நாங்கள் சொல்ல வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். நாங்கள் அதாவது ஒருவரை பார்த்து நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் பெறுகிறது. எங்களை நேசிக்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார். அப்ப ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய நேசத்தை அவருக்கு நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப நாங்கள் அனுதினமும் நாங்கள் அதாவது யாரோ சொல்லுகிறார் போதுகிறது அந்த கட்டாயத்துக்காக இல்லை, நாங்கள் ஆண்டவரை நேசிப்பது எங்களுக்குள்ளே அது விரும்பி செய்ய வேண்டிய ஒரு காரியம். ஆண்டவரை நாங்கள் நேசிக்க வேண்டும். ஏனென்றால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 18:1-2 இப்படியாக வாசிங்க. ஆமென். கர்த்தரை பார்த்து ஆண்டவரை பார்த்து தாவீது சொல்லுகிறார் என் தேவனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் என்று. அப்ப நாங்களும் தாவீதை போல நாங்களும் என் தேவனாகிய கர்த்தாவே நான் உண்மையில் அன்பு கொண்ட நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே என்பது அதனுடைய அர்த்தம். அப்ப நான் உண்மை நேசிக்கின்றேன், ஜீவனை பார்க்கிலும் உடைய கிருபை நல்லது என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவர் ஜீவனை பார்க்கிலும் அதாவது அவருடைய மாறாத பேரன்பு, அவரை நேசித்தது எனக்கு போதும் என்ற மாதிரி சங்கீதக்காரன் சொல்வதை நாங்கள் காணுகிறோம். எங்களுடைய ஜீவனை பார்க்கிலும் இந்த உலகத்தின் எதை காட்டிலும் அவருடைய நேசம் எங்களுக்கு பெரிது. அப்ப எதையும் நாங்கள் இழக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு இருக்கிற அந்த அன்பை விட்டு நம்ம எதுவும் பிரிக்க முடியாது பவுலை போல நாங்கள் சொல்ல வேண்டும். 1 யோவான் 4:19 அதாவது யோவான் இப்படி சொல்கிறார், அவர் முந்தி அன்பு கூறுகிறோம். தேவன் முந்தி எங்களிடத்திலே அன்பு கொண்டார்.
அவர் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். நம் ஒவ்வொருவரையும் தேவன் நேசித்தார், அன்பு கூர்ந்தார். எனவே அவரை நாங்கள் நேசிக்க கடவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் என்று பேர்படுத்திய பாடலிலே வெளிப்படுத்துவது போல நாங்களும் சொல்வோம், ஆண்டவரே இன்னும் அதிகமாய் நான் உண்மை நேசிக்கிறேன், நான் என்னுடைய ஜீவனை பாடுகள் உண்மை நேசிக்கின்றேன் என்று சொல்லி, ஜீவனை விட நான் தேவனே உண்மை நான் நேசிக்கின்றேன், என்னுடைய இந்த வாழ்க்கையை விட நான் உண்மை நேசிக்கின்றேன், உலகத்திலே இருக்க எதை காட்டுகிறேன் நான் உண்மை அதிகமாக நேசிக்கின்றேன் என்று இன்றைக்கு பாருங்கள். ஆரம்பத்திலே அப்படின்னு ரட்சிக்கப்பட்ட புதுசிலே அதிகமாய் நாங்கள் தேவனை நேசிப்போம். பாருங்க, நாளடைய அந்த அன்பு அதாவது தேவனிடத்திலே குறைந்து போகிறதை நாங்கள் காணும். நாங்கள் எங்களுக்கு பலவிதமான உறவுகள் பெருகும் பொழுது அல்லது ஏதோ எல்லாம் பெருகும் பொழுது எங்களுக்கு தேவனுக்கு அன்பு குறைந்து நாங்கள் உலகத்திலே நாங்கள் அன்பு கூறுகிறோம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவர்களும் அன்பு கூற வேண்டாம் அப்படின்னால் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவனை நாங்கள் அன்பு கூறும் பொழுது, அன்பு கூற குறையும் பொழுது தேவன் தூக்கப்படுகிறார். இப்ப அதாவது அதுக்காக நாங்கள் அன்பு கூறாவிட்டால் தேவன் நம்மை வெறுப்பவர் அல்ல, தேவன் தொடர்ந்து நம்மை நேசித்த வண்ணமாகவே இருக்கின்றார், தொடர்ந்து உங்களை மறக்காதவராகவே இருக்கின்றார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிறதுக்கு கிடைக்காத அந்த துக்கம் அவருக்கு இருக்கும் இல்லையா? இப்ப யோசித்து பாருங்க, உங்களுடைய உறவுகள் இருந்தால் நீங்கள் அவரிடத்திலே நேசத்தை எதிர்பார்க்கின்றீர்கள், ஆனால் அவர்கள் அப்படிப்பட்ட நேசத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தவில்லை, ஆனாலும் நீங்கள் அவர்களை வெறுக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் உங்களுக்கு தேவை, அதனாலே நீங்கள் அவர்களை நேசித்த வண்ணமாகவே இருக்கிறார். அதே போல தேவன் எங்களை நேசிக்கின்றார், எதிர்பார்க்கிறார் நாங்கள் அவரை நேசிக்க வேண்டும் என்று சொல்லி. நாங்கள் அவரை நேசிக்காவிட்டால் அவர்களை வெறுப்பதில்லை, ஆனாலும் அவர் கவலையோடு இருப்பார். ஏனென்றால் தேவன் எதிர்பார்க்கிறார் எங்களிடத்திலே நேசத்தை. எனவே நாங்கள் ஆண்டவரை அதிகமாய், ஏனென்றால் எல்லா கட்டளையும் முதல் கட்டளை என்ன? இஸ்ரவேலே தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதுதான் எல்லா கட்டளையும் பிரதான கட்டளை. எனவே தேவனை நாங்கள் நேசிக்க வேண்டும். அப்படி நாங்கள் அன்பு கூறும் பொழுது தேவன் நம்மை காப்பாற்றுகிறார். அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலது நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. இப்படியாக அநேக வாக்குத்தத்தங்கள் சொல்லப்படுகிறது. தேவனை நாங்கள் நேசிக்கக்கூடியவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்ததாக தேவனை சேவித்தென்று சொல்லப்படுகிறது. அப்ப அன்பு கூறுவது ஒரு பகுதி, சேவிப்பது ஒரு பகுதி. அப்ப தேவனை சேவிப்பது என்று சொன்னால் பாருங்கள், யோசுவா சொல்லுகிறார் 24வது யோசுவா புத்தகத்திலே 14:15 ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்னை யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றார். ஆமென். நானும் என் வீட்டாரும் உண்டா. இது ஒரு குடும்பமாக நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறதை யோசுவா சொல்கிறார். இன்றைக்கே நீங்கள் இன்றைய தீர்மானம் பண்ணுங்கள், யாரை சேவிக்க போகிறீர்கள்? நானும் என் வீட்டாரும் உண்டால் கர்த்தரை சேவிப்போம். யோசுவா சவாலாக தன்னுடைய தீர்மானத்தை தன்னுடைய தெரிந்து கொள்ளதை வெளிப்படுத்துகிறதை போல இன்றைக்கு நானும் என் வீட்டாரும் உண்டால் கர்த்தரை சேவிப்போம் என்று குடும்பமாய் கர்த்தரை சேவிக்கும் பொழுது பிரியமானவர்களே, அதை விட ஒரு பாக்கியமான ஒரு வாழ்வு இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்காது. அவர் சேவிப்பதற்கு சொன்னால் கர்த்தருக்கு சேவை செய்வது அல்லது கர்த்தருக்கு ஊழியம் செய்வது. ஊழியம் செய்வதென்றால் நாங்கள் பெரிதாக, அதாவது எங்களுக்கு என்ன ஊழியம் செய்ய முடியுமோ நாங்கள் யோசிக்கிறோம். எல்லா விசுவாசிகளும் ஏதோ ஒரு வழியிலே நாங்கள் கர்த்தரை சேவை செய்கிறோம். ஏதோ ஒரு வழியிலே நாங்கள் சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும் ஆண்டவருக்கு நாங்கள் செய்யும் பொழுது அது கர்த்தருக்கு நாங்கள் சேவை செய்கிறோம். அப்ப எல்லாவற்றை காட்டிலும் முதலாவது ஊழியம் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு ஊழியம், அடுத்தது சபையிலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம், மூன்றாவது உலகத்துக்கு ஊழியம் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அவர் தேவனுக்கு ஊழியம் என்றால் என்ன? அவரை ஆராதிப்பது, துதிப்பது. ஆண்டவரை ஆராதிப்பதிலே அவர் பிரியப்படுகிறார். அப்ப தேவனுக்கு ஆராதனை செய்கிற ஆசாரிய கூட்டமாக நாங்கள் இருக்கின்றோம். எனவே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நாங்கள் தவறக்கூடாது. ஆண்டவரை ஆராதிப்பது, அவரை துதிப்பது, அவர் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்பது, ஆராதனை அவசியமான காரியமாக காணப்படுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் ஏற்படுத்தின இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களுடைய துதியை சொல்லி வருவார்கள். அப்ப ஆண்டவரை ஆராதிப்பதற்கென்றே ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதுதான் அவருக்கு செய்கிற ஊழியம். அடுத்ததாக சபையிலே நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்கின்றோம். அடுத்ததாக உலகத்துக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கின்றோம். ஆராதனையும் அறிவிப்பும்
செயல்ந்து காணப்பட வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதுதான் ஆண்டவரை சேவிப்பதென்று நாங்கள் சுருக்கமாக புரிந்து கொள்ளலாம். எனவே நானும் என் வீட்டாரும் உண்டால் கர்த்தரையே சேவிப்போம். இன்றைக்கு பாருங்கள், கடவுளுக்கு பயம் இல்லாமல் மனிதர்கள் பணம் இருந்தால் போதும் என்று, இந்த உலகத்திலே சொத்திருந்தால் போதும் என்று வாழுகிற வாழ்க்கை அது மிருகத்துக்கு ஒப்பான வாழ்க்கையாய் காணப்படுகிறது. கடவுள் நம்மை படைத்தார், அவரை மதித்து அவரை கனப்படுத்தி அவருக்கு சேவை செய்வதே இந்த உலகத்திலே பாக்கியமான வாழ்க்கையான சொல்றார். ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் அதை பிதாவானவர் கனம் பண்ணுவார். அப்ப ஊழியம் செய்வது ஒரு பாக்கியமான எண்ண வேண்டும். சின்ன சின்ன காரியங்களை நாங்கள் ஆண்டவருக்காக செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு நாங்கள் அவருடைய நாமத்திலே செய்யும் பொழுது ஆண்டவரிலே பிரியமாயிருக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இறுதி நாட்களிலே அவர் அதுக்குரிய பலனை நமக்கு வைத்திருக்கிறார். எனவே இது பாக்கியம் என்று நாங்கள் எண்ணி அதாவது ஆண்டவரை சேவிக்க வேண்டும். அடுத்ததாக இறுதியாக அவருடைய கற்பனைகள் கட்டளைகள். இப்ப கற்பனைகள் கட்டளையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் அடங்குகிறார் என்று சொன்னால், இந்த நியாய பிரமாணங்களை 2 வார்த்தையிலே அதாவது ஆண்டவர் தேவனாகிய 2 கட்டளை, கர்த்தரிடத்திலே முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பணத்தோடும் அன்பு கூர்வாயாக, இது பிரதான கட்டளை. அதற்கு ஒப்பான அப்படின்னு சொன்னால் ஒரு கட்டளை 2வது கட்டளை தான், ஆனால் அதற்கு ஒப்பானது 2வது கட்டளை, உன்னிடத்திலே நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப இதுதான் ஆண்டவர் இந்த நாட்களிலே உலகத்திலே பிரச்சனை வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இதை மனிதர்கள் வேதாகமத்துடைய கற்பனைகளை கடைபிடித்தால் உலகத்திலே பிரச்சனைகள் வராது. ஒருவன் கடவுளுக்கு பயந்து அவரை நேசித்தால், சக மனிதனை நேசித்தால் எப்படி பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். எனவே 10 கட்டளை மோசே மூலமாக ஆண்டவர் எழுதி கொடுத்தார். மனிதர்கள் அதை கடைபிடிக்க முடியவில்லை. எனவேதான் இயேசு இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே மரித்து அவர் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் என்றால், எங்களுக்கு வந்து அதாவது ஒரு இலகுவான வழியை அவர் ஏற்படுத்தி அவருடைய மாம்சத்தின் திரையின் வழியாக புதிதின் ஜீவனமான ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாங்கள் இன்றைக்கு ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் இருக்கின்றோம். எனவே ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய கட்டளைகள் பாரம்பரியங்கள் அல்ல. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்கிறார். நாங்கள் அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்து அதாவது நடப்பதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்கிறார். இயேசு மனிதனால் முடியாதை அவர் செய்து முடித்திருக்கிறார். எனவே இன்றைக்கு நாங்கள் சாட்டு போக்கு சொல்ல முடியாது, எங்களால் முடியாது என்று. ஏனென்றால் எல்லாம் முடிந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு எல்லாத்துக்கும் உரிய ஒரு பலத்தையும் தேவ பக்திக்கும் ஜீவனுக்கும் உரிய சகலத்தையும் அவர் செய்து முடித்திருக்கிறபடினாலே இன்றைக்கு நமக்கு வந்து இலகுவாக தேவன் வைத்திருக்கும் பொழுது நாங்கள் ஏன் அவருடைய கற்பனைகளின்படி நடக்க முடியாமல் இருக்கின்றோம். இயேசு சொல்லுகிறார் வந்து யோவான் 15:10 வாசிக்கலாம். யோவான் அப்ப நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் பிரியமானவர்களே, பிதா இயேசுவே சொல்லுகிறார், பிதாவின் கற்பனைகளை கை கொண்டுதான் நான் அன்பிலே நினைத்திருக்கிறேன். அதே போல நீங்களும் என்னுடைய கற்பனைகளை கை கொண்டால் தான் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறது. எனவே அதாவது ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுவதென்றால் யோவான் நிருபத்திலே சொல்லப்படுது, அவருடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவது என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இவைகளைத்தான் தேவன் நம்மிடத்திலே, வேறு எதையும் தேவன் நம்மிடத்திலே கேட்கவில்லை. அதைத்தான் மீகா தீர்க்கதரிசியில் சொல்லுகிறார் வந்து 6வது அதிகாரம் 8வது வசனத்திலே, என்னத்தை கேட்கிறார் கர்த்தர் நம்மிடத்திலே. அப்ப நியாயம் செய், நன்மை என்னதென்று அவர் அறிவித்திருக்கிறார். இப்ப நாங்கள் வாசித்த காரியங்களின்படி நன்மை என்ன தீமை என்ன ஆண்டவர் எல்லாவற்றையும் வேதாகமத்திலே வெளிப்படுத்திருக்கிறார். நியாயம் செய், அதாவது உலகத்தை நாங்கள் நீதி நியாயம் செய், இரக்கத்தை சிநேகி அப்படின்னால் இரக்கத்தை விரும்பு, இரக்கம் செய்ய விரும்பு, இரக்கத்தை சிநேகி, அதாவது தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நட. மனுஷனே இதை தவிர வேறு எண்ணத்தை கர்த்தர் உனக்கு கேட்கிறார். அப்ப இதைத்தானே இந்த உலகத்திலே மனிதர்கள் முடியாமல் இருக்கிறது. இதனால்தான் இவ்வளவு பிரச்சனை. அதாவது கடவுள் ஒரு படைத்த கடவுள், அவருக்கு அதிகாரம் இருக்கிறது, அவர் சர்வ வல்லம் உள்ளவர், மனிதர்களையும் வானத்தில் உள்ள அண்டசராசனங்களையும் படைத்தவர். அவர் ஒரு கட்டளை எழுதி வைத்திருக்கின்றார், அவர் ஒரு வழியை வைத்திருக்கின்றார். அதை அறிந்து கொண்டு அதன்படி நடவுங்கள் என்று சொன்னால், நியாயம் செய்யுங்கள், இரக்கம் காட்டுங்கள், தேவனுக்கு முன்பதாக மனத்தாழ்மையாய் நடவுங்கள் என்றால்
இது மனிதர்களுக்கு முடியாமல் இருக்கிறபடினால் இன்றைக்கு உலகத்திலே எவ்வளவோ பிரச்சனைகள், அதாவது எத்தனையோ ஜனங்கள் தொகை கொத்து கொத்தாக மறித்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நாட்களில் இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையா, கடவுளுக்கு கண் இல்லையா என்றெல்லாம் ஜனங்கள் சொல்வார்கள். கடவுள் காண்கின்ற தேவன். அவர் அதாவது ஆதி முதல் ஆண்டவர் இந்த நாட்களை ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்த வேதாகமத்தின் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு வருகிறது. எவரும் சொல்ல முடியாது. ரோமருக்கு முதலாவது அதிகாரத்திலே சொல்லப்படுறது, எவரும் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லை. அவர் உண்டாக்கப்பட்ட காலத்திலிருந்து எல்லாம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது மனிதர்களுக்கு. எனவே மனிதர்கள் அக்கிரமங்களை பாவங்களை விரும்பி செய்கிறபடினால் தேவன் அவர்களை அசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுத்திருக்கார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த நாட்களிலே நாங்கள் உணர்ந்தவர்களாக இந்த கடைசி நேரத்திலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள், அதாவது இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ஆண்டவர் சொல்கிறார் நாளாகவும் 14 2 நாளாகவும் என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்திற்கு நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்ப ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒரு குறை, நாங்கள் அந்த வசனத்தை வாசிக்க வரை நாங்கள் வாசிப்போம். 2:14 சொல்லப்படுகிறது, சபையை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிப்படுத்தின 2:4 குறை உண்டு. ஆண்டவர் சபை பார்த்து என்ன சொல்லுகிறார், ஆதி அன்பை விட்டார். இன்றைக்கு அதான் அநேகருடைய குறை. அதாவது ஆதியிலே நன்றாக தேவனை அன்பு கூர்ந்தோம், ஆனால் ஆதி அன்பை விட்டு விட்டோம். அதனால்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தின விஷயத்திலே சபையை பார்த்து சொல்கிறார், ஆதி அன்பை விட்டா என்று உன்பேர் எனக்கு குறை. ஆனால் நீ ஜாக்கிரதையாக மனம் திரும்பணுமா இச்சரிக்கை சத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஆதி அன்பை நாங்கள் விட்டு விட்டோமா? இந்த நாளிலே ஆண்டவரை நாங்கள் மறுபடியுமாக நாங்கள் ஆதி அன்பென்றால் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் எப்படி தேவனை நேசித்தோம், ஆனால் இப்பொழுது நாங்கள் எவ்வளவு நேசிக்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் ஆதி அன்புக்கு திரும்பும்படியாய் நம்மை அழைக்கின்றார். அவருடைய வழிகளிலே நாங்கள் ஊக்கமாய் நடக்க வேண்டும் என்று நல்ல தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் முடிவெடுக்காவிட்டால், தீர்மானம் எடுக்காவிட்டால், ஆண்டவருக்கு நல்ல தீர்மானம் எடுக்காவிட்டால் இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமோன்னு தெரியாது. எனவே இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஒருவேளை கடைசி சந்தர்ப்பமா இருக்கலாம். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நடவிடாமல் எதை இழந்தாலும், கடவுளோடு இருக்கிற அந்த உறவை நான் இழந்தேன் என்றால், ரட்சிப்பை இழந்தேன் என்றால், பரலோகத்தை நித்தியத்தை இழந்தேன் என்றால், நான் உலகத்திலே வாழ்ந்து எதிரையுமே பிரயோஜனம் இல்லை. கடவுளுக்கு உண்மையாக எங்களிடத்திலே என்னத்தை கேட்கிறார் ஆண்டவர்? இதைத்தானே கேட்கிறார். இதை எங்களால் மனிதர்களால் செய்ய முடியாது என்று சொன்னால் எப்படி ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்ய முடியும்? யோசித்து பாருங்கள். இழந்து நிற்போம் இந்த நாளிலே. ஆண்டவரே இப்படி பாதையிலே எங்களை நடத்தும் என்று ஆண்டவருக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை எங்களுடைய உள்ளங்களிலே கிரியைகளை நடப்பிப்பதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், அதாவது அவருக்கு பயந்து நட என்று சொல்லி, அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அவர் வழிகளிலே நடந்து என்று நாங்கள் 2வதாக நாங்கள் பார்த்தோம். 3வதாக நாங்கள் பார்க்கின்றோம் என்ன, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை சேவித்து கட்டளைகளை கற்பனைகளை கைக்கொள், இதை தவிர வேறு என்னத்தை கர்த்தரிடத்திலே கேட்கின்றார். எனவே ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரை கர்த்தாவை நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே எங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம் என்று இந்த நேரத்திலே நாங்கள் உண்மையாகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். உன்னை ரட்சிக்க உன் கூடவே இருக்கிறேன். உன்னை ரட்சிக்க உன் கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு அளித்தவர் என்றும் காத்து நடத்துவார். என்று வாக்கு அளித்தவர்
என்றும் காத்து நடத்துவார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். காலமோ முடியுதே, தேவராட்சியம் நெருங்குதே. காலமோ முடியுதே, தேவராட்சியம் நெருங்குதே. மனம் திரும்பி நீ வாழவே மன்னன் இயேசுனை அழைக்கிறார். மனம் திரும்பி நீ வாழவே மன்னன் இயேசுனை அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். சொல்லுவோம் நாங்கள், ஆண்டவரே உண்மையை நாங்கள் சேவிப்போம், உம்மிடத்திலே நாங்கள் உண்மையை நாங்கள் அன்பு கூறுவோம். ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளின்படி நாங்கள் நடப்போம். நானும் என் வீட்டார் முன்னால் கர்த்தரையை சேவிப்போம் என்று சொல்வோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கென்று நாங்கள் வாழுவோம், உமக்கென்று ஓடுவோம் என்று சொல்லி ஹல்லேலூயா அறிக்கை செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. யோசுவா அடுத்த ஆண்டவரே இந்த தீர்மானத்தின்படி இந்த நாட்களிலும் நானும் என் வீட்டாரும் வந்தால் கர்த்தரையை சேவிப்போம் என்று கர்த்தாவே இந்த நாளிலே ஒவ்வொரு குடும்பங்களும், ஒவ்வொரு தனிப்பட்டவர்களும், ஒவ்வொரு ஜனங்களும் தீர்மானம் எடுக்க கர்த்தர் வழி நடத்தும்படி ஆசீர்வதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே காலம் ஆண்டவரே சமயமாய்க்கு மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிங்கள் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே நற்செய்தியை விசுவாசித்து ஜனங்கள் உம்மை தேடுவார்களாக. ஆண்டவரே ஜனங்கள் பக்கமாய் திரும்புவார்களாக. தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவார்களாக. உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு உயரமோ அவ்வளவா என்னுடைய நினைவுகள் உயர்ந்த நினைவுகள் என்று நீர் சொல்லியிருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே ஜனங்கள் மனம் போன போக்கிலே வாழாமல் ஆண்டவரே உம்முடைய வழியிலே நடக்க கர்த்தர் கிருபை செய்ய போவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சந்தர்ப்பத்திலும் ஆண்டவரே நீங்கள் எங்களை திடப்படுத்தி உமக்கென்று நாங்கள் இன்னும் அதிகமாய் செயல்பட கர்த்தர் கிருபை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இறுதியாக சோழன் வந்து பாடி துதித்து தாராளம் வேலையாகிவிட்டால் ஜெபத்தோடு கொடுக்கும்போது துதிப்பன் கத்தனை துதித்து அவர் வந்ததன்படி நாங்கள் ஆராதித்தோம். ஆகவே இந்த வேளையில் தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம், அவரிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவோம். ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லி தேவனை துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறபடினால் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஒருவராய் பெரிய காரியம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். நீர் மூச்சு விட்டால் கடலை பிளந்து நீக்கும். நீர் சொல்லும் போது பிரிந்த கடல் ஒன்று சேரும். நீர் மூச்சு விட்டால் கடலை பிளந்து நீக்கும். நீர் சொல்லும் போது பிரிந்த கடல் ஒன்று சேரும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். காற்றை அனுப்பி கரையை கொடுப்பி, கல்லை பிளந்து தண்ணீர் தருவீர். ஒரு காற்றை அனுப்பி காடை கொடுப்பி, கல்லை பிளந்து குடிக்க தனி தருவி. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உன் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர்.
உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாமே மாறி போகும். என் நெருக்கமெல்லாம் தூரம் ஓடி போகும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஒருவராய் பெரியார் செயல் செய்பவர், சேரக்கூடாதொழில் இருப்பவர். ஆமென். ஒருவராய் பெரியார் செயல் செய்பவர், சேரக்கூடாத ஒளியில் இருப்பவர். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவர். உம் கரத்தின் வல்லமை எல்லாம் செய்து முடிக்கும். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தாவை ஒருமித்து கூட கிருபை செய்தீங்க. ஆண்டு வருடத்தை நன்மையினால் முடிச்சு விட்டுகிற கர்த்தர் ஆண்டவரே, இந்த 11 மாதங்களாக நடத்தியவர் கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கொடிய காலங்களில் மத்தியில் கர்த்தாவே, இந்த வைரஸ் காரியங்கள் மத்தியில் ஆண்டவருடைய கிருபை எங்களை தாங்கி வருவது கை கொடுத்துட்டோம். இப்படிக்காக ஒவ்வொரு தேசங்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாதை நோயில் நீங்கி ஆண்டவரே கர்த்தருடைய சமூகம் முன்வரட்டும். ஆண்டவரே, ஆண்டவர் அநேக ஜனங்கள் உம்முடைய சேர்க்கப்பட்டுட்டும் வரைக்கான அடையாளங்களை காண்கிறோம். கர்த்தா அப்பா, சீக்கிரமா வாரு, மரணாலா சீக்கிரம் மாறியலும் என்று சொல்லுவோம். கர்த்தருடைய வருகை சீக்கிரம் இருக்கிறபடினால ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் வந்து கர்த்தரை ஆராய்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. போகிற வருகையில கூட வழிநடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். முற்று கருத்தை ஒப்புக் கொடுக்கிறேன். பொறுப்படுத்தி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவதில்லை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல உபகாரங்களை மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.